இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஃபோர்ஸ் ப்ரொஜெக்ஷன் பண்ணணும்னா, எக்ஸ்ட்ரா ரீஜனல் பவர் ஆகணும்னா நம்ம இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் அண்டர்டேக் பண்ணணும். வணிக கப்பல் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க. செங்கடல்னா ஏன் எப்போவுமே கடற்கொள்ளைகளோட கூடாரமாகவே இருக்குது. ஸோ சூயஸ் கெனால் அதில் கம்ப்ளீட்லி கவர்ன்டு பை இஜிப்சியன் கவர்மெண்ட். ஒரு ஒழுங்கு எப்போ அங்கே இருக்கும். அந்த ரெட் சி கல்ஃப் ஆஃப் ஏடனில் என்ட்ரி ஆகிற பாயிண்ட் என்னென்னா பாப் எல் மாண்டப்னு ஒரு ஸ்ட்ரைட். அது ஒரு சின்ன ஜலசந்தி. ஐடன் கல்ஃப் இருக்குது, அதாவது ஐடன் வளைகுடாவுக்கும் ரெட் செங்கடலுக்கும் நடுப்புற இருக்குது. இந்த ரெண்டு பக்கம் இருக்கிற ஆயுதம் தாங்கிய பைரட்ஸ் இருக்காங்கல்ல, பைரட்ஸ்னா யார்? கடல் கொள்ளையர்கள். அவங்க அழகாக என்ன செய்வாங்க, அந்த கப்பலை அடித்து அங்கேருந்து அந்த கப்பலில் இறங்கி உள்ளுக்கு இருக்கிற காசை பிடிங்கிடுவாங்க, உள்ளுக்கு இருக்கிற பொருள்கள் எடுத்துக்குவாங்க, உள்ளுக்கு இருக்கிற ஆயுதங்கள் எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரிலாம் செய்வாங்க. ஹவுதி, ஏமன் அண்ட் டிஜிபூத்தி கடல் கொள்ளையர்களை இந்திய கப்பல் படை மிகச்சிறப்பாக ஹேண்டில் பண்ணிடுச்சு. ஸோ அரசியல் ஒரு 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 பயங்கரமான ஒரு ஃபினாமினல். எங்கே லாபம் இருக்கோ அங்கே போய் ஒட்டிக்கும் அரசியல். எவ்ரி திங் இஸ் அ டூல் இன் பாலிடிக்ஸ், இன்க்ளூடிங் மிலிட்ரி, இன்க்ளூடிங் டெரரிசம். இன்டர்நேஷ்னல் நியூஸில் ஒரு விஷயம் வந்தாவே என்ன ஆயிடுச்சுன்னா அது அவுட் ஆஃப் லோக்கல் கண்ட்ரோல்லேருந்து மேல் லெவலில் வந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி உதவிகளின் போது மனிதாபிமானம் தாண்டிய விஷயங்கள் ஏதாவது பரிமாறப்படுமா சார்? இரண்டு நாட்கள் ஆக்சுவலி மனிதாபிமானம் தாண்டி விஷயங்கள் பரிமாறப்படாது. இந்தியா இந்தியா இஸ் அட் த த்ரெஷ்ஹோல்ட் ஆஃப் பிகமிங் அ ரீஜனல், ஆல்ரெடி இட் இஸ் அ ரீஜனல் பவர், பட் இட் இஸ் அட் த த்ரெஷ்ஹோல்ட் ஆஃப் பிகமிங் எக்ஸ்ட்ரா ரீஜனல் பவர். ஸோ எக்ஸ்ட்ரா ரீஜனல் பவருக்கு என்னென்னா ஃபோர்ஸ் ப்ரொஜெக்ஷன் ரொம்ப முக்கியம். வாட் இஸ் ஃபோர்ஸ் ப்ரொஜெக்ஷன்? ஃபோர்ஸ் ப்ரொஜெக்ஷன் என்னென்னா இன்னொரு அதாவது இந்தியன் பவுண்ட்ரி அண்ட் அதாவது இந்தியன் டொமைன்லேருந்து வெளியில் போகிறதுக்கு ஃபோர்ஸ் ப்ரொஜெக்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நேவிகேஷனுக்கு முக்கியம் வே பாயிண்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இந்த நேவிகேஷன் இப்போ ஒரு தடவை நம்ம குளோப் மாஸ்டர் இங்கேருந்து வெனிசுலா போயிட்டு அங்கேருந்து திருப்பி வந்துருச்சுன்னா நமக்கு இன்னும் அடுத்தது அந்த 2 குளோப் மாஸ்டரும் அங்கே அனுப்புறது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ நாளைக்கு வெனிசுலாவில் ஏதாவது பிரச்சனை உடனே இந்த குளோப் மாஸ்டர் போயிடுவாங்க, போய் என்ன செஞ்சிடும், வித்தவுட் எனி ப்ராப்ளம் போயிடும். ஸோ இது எப்படின்னா ஒரு மெஷினரியை ஆயில் பண்ணி வைக்கிற மாதிரி வெனிசுலாவுக்கு நம்ம என்ன செஞ்சிட்டோம், இன்னும் ஓப்பன் ஆகிட்டோம். இன்னும் வெனிசுலாவில் ஃபோர்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன ஆயிடுச்சு, இப்போ 2 பெட்டாலியன் 10 பெட்டாலியன் அனுப்பணும் நம்ம வெனிசுலாவுக்கு, உடனே என்ன செஞ்சிடலாம், நம்ம அனுப்பலாம், வேகமாக அனுப்பலாம். புரியுதுங்களா? இந்த தான் அமெரிக்கன்ஸ் எப்படி வெனிசுலாவை என்ன செஞ்சாங்க, அமெரிக்கன் செக்யூரிட்டி அதாவது ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் என்ன செஞ்சது தெரியுமில்லையா உங்களுக்கு? ஓவர் நைட் போயிட்டு என்ன செஞ்சது, அதுக்கு உடனே ஒரு நாள் செய்ய முடியாது. ஏன்னா திக்கு தெரியாது, வெனிசுலா எங்கே இருக்குது, ராத்திரி பகல் எதுவுமே தெரியாது, மலையா கடலான கிடையாது. பட் இது பல முறை வெனிசுலாவுக்கு அமெரிக்கன் ஃபோர்ஸஸ் போயிட்டு வந்ததுனால அதனுடைய பூரா பிக்சர் கிடச்சிருச்சு. இப்போ எடுத்துக்காட்டா அதாவது தெரியாத இடத்துல ஒரு விஷயத்தை செய்கிறத விட அந்த இடம் தெரியப்படுத்திட்டு அதுக்கப்புறம் செய்கிறது ஈஸி இல்லை. ஸோ அந்த மாதிரி ஃபோர்ஸ் ப்ரொஜெக்ஷனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ரீஜனல் பவர் ஆகிறதுக்கு, ஒரு சூப்பர் பவருக்கு ஒரு அதாவது ஒரு பேஸ் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஹார்டர் ஹியூமானிட்டரியன் அசிஸ்டன்ஸ் அண்ட் ரிலீஃப் ரொம்ப முக்கியம். அதாவது இன்றைக்கி நம்ம எதுக்காக போகிறோம், மெடிசின் கொடுக்கறதுக்கு போகிறோம். ஆனால் நாளைக்கு மெடிசின் கொடுக்க போகிற ஒரு ஏர்க்ராஃப்ட் ஒரு பெட்டாலியன், ஒரு பவர்ஃபுல் பெட்டாலியன் எடுத்துக்கிட்டு வித் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் எடுத்துக்கிட்டு போய் அங்கே இறங்க முடியாதுங்கிற என்னென்னு புரியுதுங்களா? அதே மாதிரி அங்கே போகும்போது வேரியஸ் விஷயங்கள் இருக்குது. எடுத்துக்காட்டு அங்கே இருக்கிற ரெடார் சிக்னேச்சர் நாங்கள் எடுத்துருவோம். ஸோ ரெடார் சிக்னேச்சர் அதுக்கு இந்த மாதிரி கவுண்டர் ரெடார் மெஷர்ஸ் எடுத்துக்குவோம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இது மாதிரி இதெல்லாம் அஃப்கோர்ஸ் இதெல்லாம் மிலிட்ரி டொமைன், நம்ம பப்ளிக்கில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பட் சஃபைஸ் டு சே, ஃபோர்ஸ் ப்ரொஜெக்ஷன் பண்ணணும்னா, எக்ஸ்ட்ரா ரீஜனல் பவர் ஆகணும்னா நம்ம இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் அண்டர்டேக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கப்பலை ஸ்ரீலங்காவில் நம்ம பாக் பேயில் போய் அங்கே இறங்கினோம்னா அந்த பாக் பேயினுடைய எவ்வளவு டெப்த்து போக்குவரத்தெல்லாம் இருந்து அது முதல்ல கப்பல் போனால் தான் நமக்கு தெரியும். சும்மா புதுசாக ஒரு இடத்துல போனோம்னா தெரியாது, இடிச்சிடும். ஏன்னா எவ்ரிதிங் இஸ் அ டிஃப்ரெண்ட் நியூ பிளேஸ். அதான் சார். இதில் இந்த குழு இத்தனை நாள் தான் இருக்கணும் அப்படின்னு டெட்லைன் எதுவும் இருக்குமா, அல்லது முழுக்க அங்கே இருந்து அந்த பேரிடர் மீட்பு பணிகள்லாம் முடிச்சப்புறம் தான் வருவாங்களா, அப்படி எதுவும் இருக்கு? அதாவது அது பார்ப்பாங்க. அதாவது எப்படின்னா பேரிடர் மீட்பு எவ்வளோ தூரம் அவங்களால சமாளிக்க முடியும்னு பார்ப்பாங்க.
ஃபஸ்ட்டு வந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். நம்ம போனவொன்னே தான் எல்லாமே செட் பண்ணுவாங்க. சாப்பாடு கூட இருக்காது. நம்ம வந்து எமர்ஜென்சி ரேஷன்ஸ் கொடுப்போம், உதவி கொடுப்போம், பொருள் உதவி கொடுப்போம், மெடிசின் உதவி கொடுப்போம். பட் அதுக்கப்புறம் என்ன ஆகிடும், அதாவது ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி இண்டஸ்ட்ரி இருக்கும், அது வந்து கொஞ்சம் 2 நாள் 3 நாள் என்ன ஆகிடும், ரெடி ஆகிடும். அப்புறம் பேசிக் மெடிசின்ஸ் ஆரம்பிச்சிருவாங்க, அல்லது மற்ற நாடுகள்லேருந்து வந்துடும் இந்த மாதிரி. ஸோ இதில் என்னென்னா டைம்லி ஹெல்ப் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் வந்து எல்லா கிரெடிட்டும். டைம்லி ஹெல்ப் அந்த நேரத்துக்கு தேவை. அதை தவிச்சவனுக்கு தண்ணி கொடுக்குறோம். ஹாதர்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, தாகத்துக்கு தண்ணி கொடுக்குறோம். அதாவது செத்து போகக்கூடிய நிலவில் இருக்கிற தாகத்துக்கு அந்த 4 சொட்டு வாட்டர் தண்ணி கொடுக்குறோம்ல, அதுதான் ஹாதர். அதுக்கு ஒன்ஸ் தண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அவன் எந்திரிச்சு போயிடுவான். அதுக்கப்புறம் அவனே பார்த்து தேடிக்குவான், தண்ணியை தேடிக்குவான். தட் இஸ் த எசன்ஸ் ஆஃப் ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ஸ் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப். சார், இதில் இப்போ இடையில கப்பல் பற்றிலாம் பேசுனீங்க. சமீபத்தில் இன்னொரு செய்தியும் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. ரெட் சி, செங்கடல் அப்படிங்கிற விவகாரம் நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தாலும் இப்போ சமீபத்தில் கூட செங்கடலில் ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. அங்கே சோமாலிய கொள்ளையர்களும் இருக்காங்க, ஹவுதிஸ் கிளர்ச்சி குழுக்களும் அதை கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. வணிக கப்பல் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க. அதற்கப்புறம் அந்த கப்பல் வந்து அந்த வழியாக போக முடியாமல் பல கிலோமீட்டர் சுற்றிட்டு வராங்க. இதனால் பல பொருள்களோட விலை ஏறுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை ஒட்டி இருக்கக்கூடிய நாடுகள், ஏமன் போன்ற நாடுகள்லாம் இதில் என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்க? ஏன் இப்படி நடக்குது சார்? செங்கடல்னால் ஏன் எப்போவுமே கடற்கொள்ளைகளோட கூடாரமாகவே இருக்குது? எப்படி ஈரானில் வந்து நம்ம ஒரு ரொம்ப ஃபேமஸ், யாருக்குமே உலகத்தில் அந்த ஸ்ட்ரெயிட், அதாவது அந்த ஜலசந்தியை பற்றி யாருக்குமே தெரியாமல் இருந்தது. ஆனால் இப்போ லாஸ்ட் 3 months பயங்கரமான ஒரு டெய்லி அதை பற்றி பேப்பரில் வந்து என்ன ஜலசந்தி பேர் என்ன சொல்லுங்கள்? அது வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் சார். ஹார்மூஸ்ங்கிற ஜலசந்தி எப்படி அந்த ஈரானில் இருக்கிற எண்ணெய் கப்பல்கள், கேஸ் டேங்கர் கப்பல்களை வந்து எடுத்துகிட்டு போகும்போது இந்த ஹார்மூஸ் ஜலசந்தி வழியாக ஈரான்லேருந்து போகணும். அப்போ அதை வந்து ஈரான் கண்ட்ரோல் பண்ணிடுச்சு. அதனால் வந்து உலகத்துக்கே ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. அதே மாதிரி செங்கடல், ரெட் சீன்னு ஒரு சி இருக்குது. நார்த் சவுத் கான்ஃபிகரேஷன் ரெட் சி. நார்தன் மோஸ்ட் என்ட்ரி வந்து சூயஸ் கெனால். ஸோ சூயஸ் கெனால் வந்து அதில் வந்து கம்ப்ளீட்லி கவர்ன்டு பை இஜிப்சியன் கவர்மெண்ட். அதில் வந்து அது ஆர்டர் அண்ட் ஒரு ஒழுங்கு எப்போவும் அங்கே இருக்கும். பட் சவுத்தில் அதனுடைய என்ட்ரி பாயிண்ட் என்னென்னா, அந்த ரெட் சி வந்து கல்ஃப் ஆஃப் ஏடனில் என்ட்ரி ஆகிற பாயிண்ட் என்னென்னா பாப் எல் மாண்டப்னு ஒரு ஸ்ட்ரெயிட். அது வந்து ஒரு சின்ன ஜலசந்தி. அது ஹார்மூஸாவது கொஞ்சம் அகலம், 60 to 80 கிலோமீட்டர். பாப் எல் மாண்டப் இன்னும் கம்மி, சின்னதாக இருக்கும். அதில் வர்ற கப்பல்கள் வந்து எப்போவும் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் தான் போவாங்க. இந்த பாப் எல் மாண்டப் ஸ்ட்ரெயிட் இருக்குல்லைங்க ஜலசந்தி, பாப் எல் மாண்டப் ஜலசந்தி என்னது, எய்டன் கல்ஃப் இருக்குது. அதாவது எய்டன் வளைகுடாவுக்கும் ரெட் செங்கடலுக்கும் நடுப்புற இருக்குது. அந்த ஜலசந்தி வழியாக தான் நம்ம சொல்கிற மாதிரி என்ன கப்பல்கள் போகணும், எண்ணெய் கப்பல்களும் கேஸ் டேங்கர் கப்பல்களும் ஸ்பேர் கப்பல்களும் இண்டஸ்ட்ரியல் ஆல் ப்ராடக்ட்ஸும் போகணும், வெளியேயும் போகணும், உள்ளுக்கு ஒரு கண்டெய்னர் கப்பல் போகணும். அங்கே ஏமன் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி, அதனுடைய நார்தர்ன் சைட் ஆஃப் ரெட் கலர், நார்த் ஈஸ்டர்ன் சைடில் இருக்குது ஏமன் இருக்காங்க. இவன் என்ன செய்கிறான், இந்த பக்கம் எத்தியோப்பியா, எரிட்ரேரியா அண்ட் டிஜிபௌத்தி அப்படின்னு ஒரு சின்ன நாடுகள். இந்த நாடுகள் இந்த சதர்ன் சைடு இருக்குது, சவுத் வெஸ்டர்ன் சைடு இருக்குது. புரியுதுங்களா? இந்த 2 பக்கம் இருக்கிற ஆயுதம் தாங்கிய பைரட்ஸ் இருக்காங்கல்ல, பைரட்ஸ்னு யார், கடல் கொள்ளையர்கள். அவங்க அழகாக என்ன செய்வாங்க, அந்த கப்பலை அடித்து அங்கேருந்து அந்த கப்பலில் இறங்கி உள்ளுக்கு இருக்கிற காசை பிடிங்கிடுவாங்க, உள்ளுக்கு இருக்கிற பொருள்கள் எடுத்துக்குவாங்க, உள்ளுக்கு இருக்கிற ஆயுதங்கள் எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரிலாம் செய்வாங்க. பிணைய கைதிகளாகவும் பிடிப்பாங்க இந்த மாதிரி. ஸோ இதை வந்து முறியடிக்கிறதுக்கு அனைத்து வேர்ல்டில் இருக்கிற பிக் நேவி, அனைத்து நேவியும் அனைத்து கப்பல் படைகளும் ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த முயற்சியில் மற்ற அனைத்து நாடுகளுடைய கப்பல் படையை விட இந்திய கப்பல் படையினுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்பர் 1 இருக்குதாங்க. ஹவுதி, ஏமன் அண்ட் டிஜிபூத்தி கடல் கொள்ளையர்களை இந்திய கப்பல் படை வந்து மிகச்சிறப்பாக ஹேண்டில் பண்ணிடுச்சு. நம்ம சிம்பிளாக ஹேண்டில் மட்டும் பண்ண மாட்டோம், அவனை சுட்டு அவனை விரட்டம் மட்டும் செய்ய மாட்டோம். இன்னும் சொல்ல போனோம்னா ரீசெண்ட்லி என்னென்னா 25-30 பேர் என்ன செஞ்சிட்டோம், அவனை கேப்சர் பண்ணி இந்த பக்கம் இந்தியாவை கொண்டு வந்து இந்திய கோர்ட் கூண்டில் நிறுத்தி வச்சோம். இந்த விஷயம் அங்கே வந்து அந்த ஊர்களில் பரவுனதுனால அவங்க வந்து இந்தியன் ஃப்ளாக் இருக்க கப்பலை வந்து இவங்ககிட்ட வச்சுக்கக்கூடாது அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க, ஒதுங்குறாங்க. அதாவது ஒரு ஊரில் ரொம்ப ட்ரபிள் பண்ணுற ஒரு ரவுடி இருக்கிறான், அவன்கிட்ட பயந்துக்கிட்டு இருந்தோம்னா அவன் எகிரி இருப்பான். ஆனால் அவனை கூப்பிட்டு வச்சு 4 சாத்தி, அதாவது அவனை அடிபணியை வச்சிட்டோம்னா அவன் ஊரில் போய் சொல்லுவான். அப்போ இன்னும் 4 ரவுடிக்கு என்ன ஆகிடாது, ஒரு பெரிய ஒரு மெசேஜ் ஆகிடும். அந்த மாதிரி இந்தியன் நேவியோட அப்ரோச் வந்து ரொம்ப சிறப்பான முறையில் நாட் ஒன்லி நம்ம வந்து அவங்கள வந்து கண்டெயின் பண்ணுறோம், அவங்கள வந்து விரட்டி அடிக்கிறோம், அவங்கள வந்து என்ன செய்கிறோம், ஆளுமையில் வந்து கொண்டு வர்றோம், அவங்கள பிடித்து அவங்கள வந்து கைப்பற்றி நம்ம கோர்ட்டில் கொண்டு வந்து என்ன செய்கிறோம், நிறுத்துகிறோம்.
அங்கே தான் நம்மளுடைய ஒரு சிறப்பான ஒரு அம்சம் இருக்குது. ஸோ இந்தியன் நேவி வந்து இன்ஃபேக்ட் இந்தியன் நேவி நிறைய நாடுகள் வந்து இந்தியன் நேவி எஸ்கார்ட்காக கூப்பிடுதுங்க. எங்களை அந்த பக்கம் தாண்டி கொண்டு போக செய்யுங்க. ஒன்ஸ் அந்த பக்கம் சுயஸ் கனால் சைடு போய்ட்டு நார்தர்ன் சைட் ஆஃப் ரெட் சி போயிட்டோம்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன் ப்ராப்ளம் இல்லைன்னா அது வந்து இட்ஸ் டோட்டலி கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட். இந்த பாபெல் மேண்டப் ஸ்ட்ரைட்டில் தான் ப்ராப்ளம் வருது. அதான் இது 2 நாடுகளும் எத்தியோப்பியா, எரிட்டேரியா, டிஜிபோத்தி, அந்த பக்கம் நார்த்தில் வந்து கல்ஃப் ஆஃப் ஏடன், அதாவது ஏடன்கிறது வந்து ஏமனோட நாடு. அது இதில் இருக்கிற ஹவுதி கிளர்ச்சியாளர்களும் இங்கே இருக்கிற பைரட்ஸும் ரொம்ப அட்டகாசம் பண்ணுறாங்க. அதை நம்ம இந்திய கடற்படை வந்து சிறப்பாக முறியடிக்குது. இப்போது பிரிட்டிஷ் கடற்படை ஒரு விஷயத்தை செஞ்சுருக்குது, அது மாதிரி ஒரு டிப்ளாய்மெண்ட். இதில் வந்து சார் அவங்க வெறுமனே வறுமை அல்லது பஞ்சத்தினால தான் அதை பண்ணுறாங்களா அல்லது அரசியல் காரணங்கள் இதற்கு இருக்கா சார்? ஆக்சுவலி எந்த பாயிண்ட்லையுமே அரசியல் வந்து பிக்கப் ஆகும். நாளைக்கு ஒரு 10 பேர் ஒரு ஊரில் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க, அது சாதாரண உண்ணாவிரதம். அந்த 10 பேர் 10 நாள் இருக்கிறாங்க, அது கொஞ்சம் என்ன ஆகும், கொஞ்சம் டென்ஷன் ஆகும். அந்த 10 பேர் 20 நாள் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் அரசியல் வந்துடுறாங்க. ஸோ அரசியல் வந்து ஒரு 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 பயங்கரமான ஒரு ஃபினாமினன். எங்கே லாபம் இருக்கோ அங்கே போய் ஒட்டிக்கும் அரசியல். அந்த மாதிரி அவன் வந்து வயிற்று பிழப்புக்காக முதல்ல சுட்டுக்கிட்டு இருந்தான். ஒரு $5000 $10,000 எடுத்து ஓடி போயிடுவான். அப்போ வந்து அரசியல் இல்லாமல் இருந்தது. பட் அவன் வந்து வெல் ஆர்கனைஸ்டாக இருந்து அவனால் என்ன செய்ய முடியும், ஒரு நாட்டினுடைய மூமெண்ட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியுங்கும்போது அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அரசியல், அதாவது அந்த நாடுகள் வந்து அவங்கள யூஸ் படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்ரி திங் இஸ் அ டூல் இன் பாலிட்டிக்ஸ், இன்க்ளூடிங் மிலிட்ரி, இன்க்ளூடிங் டெரரிசம், இன்க்ளூடிங் கவுண்டர் டெரரிசம். எல்லாமே மிலிட்ரி, அதாவது பாலிட்டிக்ஸினுடைய ஒரு டூல் தான், அரசியலுடைய ஒரு கருவி தான் எல்லாமே. ஸோ அந்த கருவி ஹெவி, அதாவது அந்த கருவி வந்து எஃபெக்டிவாக இருந்ததுன்னா அவங்க எடுத்துக்குவாங்க, அந்த கருவி எஃபெக்டிவ் இல்லாட்டி எடுத்துக்க மாட்டாங்க, அவ்வளோதான். தட்ஸ் ஆல். இது வந்து பெரிய வல்லாதிக்க நாடு அமெரிக்கா போன்ற நாடுகள் கூட இப்படி நடக்குது இல்லை சார்? அப்போ அவங்களால அதை கட்டுப்படுத்தவே முடியாதா இந்த மாதிரியான ஒரு அதாவது மர்ச்சன்ட் நேவியில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, மர்ச்சன்ட் நேவி சோஃபார் வந்து ஹெவிலி டிபெண்டன்ட் ஆன் இன்சூரன்ஸ். அங்கே போய் அவனை பிடிச்சி அவனை தடுத்து பாதுகாத்து அவனை கொண்டு வந்து அதை சேஃப்டி பண்ணுறதுக்குள்ள எஃபர்ட்டை விட இன்சூரன்ஸை கிளைம் பண்ணிக்கலான்னு நிறைய, அதாவது ஆப்ரேட்டர்ஸ், அதாவது மர்ச்சன்டைஸ் ஆப்ரேட்டர்ஸ் செய்வாங்க. அது இன்ஃபேக்ட் இட்ஸ் அ பிக் ஃப்ளா, இட்ஸ் பேசிக் ஃப்ளா இருக்குது இதில். அதாவது அவன் என்ன செய்கிறான், அவனை துரத்திட்டு போய் அவனை வந்து பிடிச்சி அவனை வந்து நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரதை விட நம்ம வந்து சிம்பிளாக லாய்ட்ஸ் மாதிரி பெரிய கம்பெனியோட நம்ம டைப் வச்சுக்கிட்டு இன்சூரன்ஸ் இது பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா வேலை முடிஞ்சது அப்படின்னு நினைக்கிறான். விச் இஸ் அ வெரி ராங் திங். அதாவது இன்சூரன்ஸ், அது லோ ஹேங்கிங் ஃப்ரூட்ஸ் வந்து அவனுக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட் ஆகிடும். ஏன்னா இன்றைக்கி அடிச்சுட்டு நாளைக்கு போயிட்டான்னா இன்றைக்கி இன்னும் 4 பேர் வந்து என்ன செஞ்சுருவாங்க, அப்படி தானே. அதாவது கிளர்ச்சியாளர்கள் வந்து என்ன செய்கிறாங்க, கடல் கொள்ளையர்கள் வந்து ஒருத்தர் 2 பேராய் 4 பேராய் 10 பேராய் இப்போ ஒரு பெரிய ஃபினாமினே ஆகிடுச்சு. அது ஃபினாமினே இப்போ இன்டர்நேஷ்னல், அதாவது நேற்று கூட இதில் பார்த்தேன், அதாவது வியானில் பார்த்தேன், இதை பற்றி டீட்டெயிலாக ஒரு கவரேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் நியூஸில் அளவில் வர அளவுக்கு இது வந்துருச்சு. என்ன காரணம்னா, ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து சரி பரவாயில்ல போயிட்டு போகுது நம்ம இந்த பக்கம் அப்படிங்கிற ஒரு ஈஸி வே எடுக்கும். ஒரு எருது வந்து எங்கே பிடிச்சா நமக்கு ரொம்ப சேஃப் தெரியுங்களா? எங்கே பிடிச்சா சேஃப்? கொம்பை பிடிச்சா தான் சேஃப். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் கொம்பை பிடிச்சிட்டோம்னா எருது நம்ம கண்ட்ரோல். கொம்பை விட்டுட்டு வேறு எங்கே பிடிச்சாலும், திமிழை பிடிச்சாலோ வயிற்றை பிடிச்சாலோ வாழை பிடிச்சாலோ தூக்கி குத்திடும். ஸோ அதனால் ஆல்வேஸ் கேட்ச் த புல் பை த ஹார்ன். இப்போ அந்த விஷயத்தில் நான் இந்திய கடல் படையை வந்து ரொம்ப பாராட்டுறேன். நம்ம எப்போவுமே நம்ம வந்து இன்சூரன்ஸுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணவே மாட்டோம். நம்ம எப்போவுமே எதிரியை அடக்கி அவனை அடித்து அவனை வந்து என்ன செய்யணும், அவன் நம்ம துரத்திட்டு நம்ம சேஃபாக போகணுன்னு தான் நினைப்போம். தட் இஸ் த கரெக்ட் மெத்தட், கரெக்ட் philosophy ஆஃப் எம்ப்ளாயிங் அவர் ஃபோர்ஸஸ். எஸ். இது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கப்போ உலக நாடுகள் ஒரு கூட்டமைப்பு எதுவும் அமைச்சு இதை தடுக்கிறதுக்கான வேலைகள் செய்வாங்களா சார் இனிமே? அங்கே தான் அரசியல் வரும்ல. ஏமன் என்ன செய்வா, இது வந்து ஒரு பெரிய கருவி. ஏமன்கிற நாட்டுக்கு வந்து இது ஒரு பவர்ஃபுல் கருவி. ஸோ அவன் என்ன ஹவுதிஸ்க்கு இன்னும் நல்ல ஆயுதம் கொடுப்பான். சாதாரண வெப்பனை வச்சுட்டு தம்பி நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து LMG லைட் மெஷின் எடுத்துட்டு போங்க, நீங்கள் வாங்க ஆன்டி மெட்டீரியல் ரைஃபிள் எடுத்து போங்க, இன்னும் சுட்டம்னா என்ன உள்ளுக்கே போய் அடிக்கும், இன்னும் நல்ல பவர் ஆகும்னு சொல்லி அவனை ஆம் பண்ணுவான். எத்தியோப்பியா வந்து என்ன செய்வாங்க, பெரிய பெரிய மாஃபியாக்கள் ஆம் பண்ணும் எத்தியோப்பியன் பைரட்ஸை. நான் சொல்கிறது புரியுது, சொமாலி பைரட்ஸை, சொமாலி பைரட்ஸை. ஸோ இந்த மாதிரி இந்த 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 இது இந்த இது இது வந்து பைரசியிலேருந்து வேறு லெவல் போகுது இப்போ. அதான் இது இன்டர்நேஷ்னல் நியூஸில் ஒரு விஷயம் வந்தாவே என்ன ஆயிடுச்சுன்னா, அது வந்து அவுட் ஆஃப் லோக்கல் கண்ட்ரோல்லேருந்து மேல் லெவலில் வந்துருச்சு. ஸோ இன்னமே உலக நாடுகள் வந்து அதுக்கு ஒரு 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 குழு அமைப்பாங்க, ஒரு திட்டத்தை போடுவாங்க. அந்த மாதிரி போட்டு அது வர்றதுக்குள்ளே 10 கப்பலை வந்து அவன் என்ன செய்வான், இது பண்ணுவான். இதான் இது வந்து அதாவது லா என்ஃபோர்ஸர்ஸ்க்கு லா பிரேக்கர்ஸ்க்கு ஒரு போட்டி எப்போவுமே நடந்துகிட்டு இருக்குங்க. லா என்ஃபோர்ஸர் வந்து 25 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருப்பான், ஹெவியாக போயிட்டு இருப்பான். லா பிரேக்கர் வந்து லா என்ஃபோர்ஸர் வந்து குதிரை வண்டியில் 25 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருப்பான், நல்லா நிறைய சாமான் எடுத்து போயிட்டு இருப்பான். ஆனால் லா பிரேக்கர் வந்து சைக்கிளில் 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருப்பான், வழியாக போயிட்டு இருப்பான். ஸோ இது இந்த இது டிஃப்ரென்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும்.
நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.